தெய்வான மனசுக்குள்ள இவ்ளோ இருக்கும்னு எனக்கு தெரியலம்மா. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே அவகிட்ட பேசியிருப்பேன். அவங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொன்னாதானே நமக்கு தெரியும். தெய்வான கோவத்தை தப்பு சொல்ல முடியாது புனிதா. நான் தப்பு சொல்லல கபிலன். ஆனா நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணங்கிற மாதிரி அவ பேசினா. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயோ, கோவில்ல பரிவட்டம் மாறினது நமக்கே கடைசி நேரத்துல தான் தெரிஞ்சது. ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காம தெய்வான என்னெல்லாம் பேசிட்டான்னு பாருங்க. எதுவுமே பக்கத்துல இருந்து பார்த்தாதானே உண்மை தெரிஞ்சிருக்கும். அவகிட்ட மேகலை என்ன சொன்னாலோ அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து அவ நம்ம கிட்ட சண்டை போட்டா நாம என்ன பண்ண முடியும்? அவ கோவமா பேசினது எல்லாமே சரிதாம்மா. ஆனா இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணி, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, எனக்கு நடந்ததெல்லாம் யோசிக்க யோசிக்க எனக்கு தூக்கமே வரல அத்தை. தெய்வன் அக்கா கோவத்துல எனக்கும் பங்கு இருக்கு. நாங்க எங்க கல்யாணத்துல அவசரப்பட்டிருக்க கூடாது. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த அறிவெல்லாம் முன்னாடியே இருந்திருக்கணும். கபிலன், இப்ப எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்கீங்க? தெய்வான பிரச்சனையை நாங்க சரி பண்ணிக்கிறோம். நீ அதை பத்திலாம் யோசிக்காத அமுதா.